வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இந்த பதிவு மிகவும் முக்கியமானது. அற்புதமான ஒரு மருத்துவ முறை. அதாவது இந்த பொடிகள், மூலிகையோட பொடிகள் பார்த்தீங்கன்னா மகத்துவத்தை தரும், அதே மாதிரி மருத்துவத்தையும் தரும். மருத்துவ சஞ்சீவியாக மாறும் பொழுது மகா மருந்தாகும். அதாவது இன்னைக்கு வியாதிகள் நிறைய இருக்கு. உச்சி முதல் பாதம் வரையில உள்ளுக்குள்ள 72,000 நாடியை இயக்கக்கூடிய விஷயங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா நிறைய ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். 300 வகையான வியாதிகள் பாத்தீங்கன்னா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒரே ஒரு மருந்து அப்படின்னா எப்படி இருக்கும்? மருந்துங்கிறதோட தேநீர்னா எப்படி இருக்கும்? அதான் முக்கியமான ஒரு 4 இல்லைன்னா ஒரு 5 எக்ஸ்ட்ரா சேர்ந்தா போதுமான விஷயம்தான். புதினா இலை, அதே மாதிரி முருங்கை இலை, துளசி இலை பொடி, கருவேப்பிலை இலை பொடி, அவ்வளோ மொத்தம் 4. இதோட நுணா இலை கிடைத்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. நுணா இலைங்கிறது பார்த்தீங்கன்னா நோனின்னு சொல்லுவாங்க இல்லையா? நுணா இலையையும் அதையுமே சேர்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பர். இதெல்லாம் ஈக்குவல் குவான்டிட்டியில போட்டு காய வச்சு அதை பனை வெள்ளத்தோட நம்ம ஒரு டீ மாதிரி போட்டு குடிச்சோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உடல் ஆரோக்கியம், தேஜஸ், பளபளப்புன்னு சொல்லுவாங்களே அது, ரத்தத்தை சீர் செய்வது, தசை நார்களை சீர் செய்வது, நரம்பு மண்டலத்தை ஸ்ட்ராங் பண்றது, இப்படி அனைத்து வகையான 300 வகையான வியாதிகளை அசால்ட்டா செய்யக்கூடியதுதான் இந்த பொடி. இந்த 4 முக்கியம். நுணா இலை கிடைத்தால் ரொம்ப ரொம்ப சூப்பர், 5 ஆகிவிடும். இந்த 5 elements பேஸ் எப்படியோ அது மாதிரி தான். இன்னைக்கு நிறைய பேர் இடத்துல நுணா கிடைக்கல அப்படின்றாங்க. மற்ற எல்லாமே பொடியாவே நாட்டு மருந்து கடையில கிடைக்குது. ஏன்னா உங்களுக்கு அந்த புதினா பொடி மட்டும் நீங்க காய வச்சு, நிழலா காய வச்சு, காஞ்ச பிறகு பொடி பண்ணிக்கோங்க. மற்ற எல்லா பொடியுமே நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். ஸோ இப்படி ரொம்ப சிம்பிளா பல பெரிய வியாதிகளையும் அசால்ட்டா குணப்படுத்தக்கூடிய ஒரு டீயை நம்ம முன்னோர்கள் அழகா கொடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த காம்பினேஷன் இதை ஏன் நம்ம பயன்படுத்தக்கூடாது? எங்கெங்கேயோ போயிட்டு லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டு, ஆனா இந்த அசால்ட்டா இந்த குட்டி குட்டி விஷயங்கள் நம்மளுடைய சேனல்ஸ் பிரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நரம்பு மண்டலம், தசை மண்டலம், நார் மண்டலம், இந்த ஃபைபர் கண்டென்ட்லாம் ஒரு பக்கம், கொழுப்பு பக்கம், ரத்தம் ஒரு பக்கம், தசை நார்களை அப்படியே ஒருங்கிணைக்கிறது, அதுக்கப்புறம் சிக்னல், மூளை கொடுக்கக்கூடிய சிக்னல், அதுக்கான வழி பாதைகள், இதெல்லாம் 72 நாடியா பிரிச்சு வச்சிருக்காங்க. அத்தனைக்குமே ஒரு போஷாக்கு குடிக்கிறது தான் இந்த இது. காலையில் எழுந்திரிச்சோன்னா டீ குடிக்கிறோம், ஃப்ரெஷ் ஆயிடும்ல, அதே மாதிரி உள்ள இருக்கக்கூடிய ஆர்கன்களுக்கும் ஒரு டீ வேணும். அந்த டீ தான் இந்த டீ. அதுவும் பனை வெள்ளத்துல போட்டு குடிச்சிங்கன்னா தி பெஸ்ட். இல்லை நம்ம பனை வெள்ளம் கிடைக்கலன்னா நாட்டு சக்கரை யூஸ் பண்ணலாம், ஆனால் ஒயிட் சுகர் மட்டும் வேண்டாம். ஸோ அற்புதம் நிகழ்த்தும் அற்புதமான ஒரு டீ. டீயாகவும் எடுத்துக்கலாம், கஷாயமாக குடிச்சிக்கலாம், எப்படி வேணா இந்த டீன்னு தான் சொல்லலாம், ஹெர்பல் டீ. இது பார்த்தீங்கன்னா நல்ல முடி வளர்ச்சி கொடுக்கும், கண் பார்வையை கொடுக்கும், பளபளப்பை கொடுக்கும், இந்த தேக ஆரோக்கியம், இந்த சிறுத்து பெருத்து இருக்கும்ல, யாருக்கு சிறுக்கணுமோ சிறுக்கும், யாருக்கு பெருக்கணுமோ அது பெருக்கும். இது மைண்ட் வைஸ் டச் ஆகும். ஆக ஒரு அற்புதமான ஒரு மூலிகை தேநீர்னே சொல்லலாம். இதை நீங்க எடுத்து எத்தனையோ பேர் இதை எடுத்து நம்ம ஒரு டீயாவே போட்டு அழகா நிறைய பேருக்கு கொடுத்து இந்த பரவும் காலங்கள், அதாவது நோய் பரவும் காலங்கள் எல்லாம் இது ரொம்ப ரொம்ப உதவியா இருந்திருக்கு. தீர்க்க முடியாத வியாதிகளையும் பெரு வியாதிகளையும் அசால்ட்டா குட்டியா, அதாவது சிறு துரும்பும் பல்குத்த உதவுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா குட்டியா இருக்கும், ஆனா பெரும் வியாதிகளை அசால்ட்டா தீர்க்கக்கூடிய சக்தி இந்த 5 பொடிக்குமே உண்டு. இல்லை உங்களுக்கு அந்த நுணா இலை கிடைக்கலன்னா நீங்க இந்த 4மே போடலாம். நுணா இலை கிடைச்சிச்சுன்னா தி பெஸ்ட். அதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நுணான்றது சாதாரண விஷயம் கிடையாது. எல்லா வகையான வியாதியும் ஒத்தையே சரி பண்ணி கொடுத்துக்கும். இது 5ஓட சேரும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு காம்பினேஷன். அதனாலதான் எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் அற்புதமாக உடலை தேரக்கூடிய, வியாதியை தீர்க்கக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே இது அதான் சொல்லுவாங்க, 300 வகையான வியாதிகளை அசால்ட்டா கியூர் ஆகும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. நிறைய பதிவுல இது நிறைய விஷயங்கள் நான் பார்த்துருக்கேன். அதனாலதான் உங்களுக்கும் போய் சேரட்டும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவு உங்களுக்காக. ஏன்னா நீங்க போய் தேடி தெரிஞ்சு காடு மலை ஏறி அதை போய் காப்பு கட்டி எடுத்துட்டு அதை ஃபில்டர் பண்ணி அதை குத்தி இடிச்சு இந்த பெரிய வேலையெல்லாம் கிடையாது. நாட்டு மருந்து கடையில போறீங்க, வாங்க போறீங்க, மிக்ஸ் பண்ண போறீங்க, நாட்டு சர்க்கரை இல்லாட்டினா கருப்பட்டி இல்லாட்டினா வெல்லம் இந்த மாதிரி சேர்த்துக்க போறீங்க. அதுதான் பெரிய சிம்பிளான மேட்டர் அப்படின்னு சொன்னேன். புதினா மட்டும் நீங்க காய வச்சு நீங்களா பவுடர் பண்ணி அதை அரைச்சி போட்டுக்கணும் உள்ளார. இந்த வாழ்க்கையில புதிதாய் நம்மளோட செல்ஸை புதிக்க வைக்கிறது புதினாவோட வேலை. துளசியோட வேலை பாத்தீங்கன்னா நான் தான் உள்ள இருக்கக்கூடிய எல்லாத்தையும் உள்ள பூந்து துளைத்து கொண்டு சென்று அதை நிறுத்தும். கேன்சரோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அழகா சூப்பரா இருக்கும். இது குடிச்சிக்கிட்டே போகும். இதே மாதிரி ஒவ்வொரு இலைக்கும் நான் சொன்ன அத்தனை விலைக்குமே பாத்தீங்கன்னாக்கா சூப்பரான ஒரு குணம் உண்டு. அதனாலதான் ரொம்ப ஈஸி வேலை, ஆனா பெரிய வேலையை முடிச்சுட்டு அசால்ட்டா பேசாம உட்காந்துருக்கும் இந்த மூலிகைகள்லாம். அதனாலதான் நம்பி கை வைத்து மூலிகைகளை சாப்பிடலாம். தேநீராகவே எடுத்துக்கலாம். காலை மாலை இதுவேளை எடுத்தீங்கன்னா தி பெஸ்ட். நமக்கெல்லாம் சுறுசுறுப்பு தான் ரொம்ப முக்கியம். அப்பதான் நம்ம வாழ்க்கை ஓட்டத்துல ஓடி ஜெயிக்க முடியும்.
இந்த சுறுசுறுப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா, அது கிடைக்கும். அலுப்பு இருக்காது, நோய் தீர்த்து கொள்ளும். ஒரு அற்புதமானதான். 300 வகையான வியாதிகளை தீர்க்கும்னு அழகா சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலேயும் இருக்கு. அதனால இது ரொம்ப 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 முக்கியமானது. இந்த பதிவு எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. இது வந்து மருந்தல்ல, உணவாய் எடுத்துக்கொள்ளுங்கள். டீயா எடுத்துக்கோங்க. மருந்து தானே உங்களுக்கு கசக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகா தேநீர் மாரி போட்டு நாட்டு சக்கரை இந்த மாதிரி கருப்பட்டி வெல்லம் எல்லாம் போட்டிங்கனாக்கா அது சூப்பராக இருக்கும். இன்னும் டேஸ்ட்டுக்கு ஏலக்காய்லாம் தட்டி போட்டிங்க அப்படின்னாக்கா இன்னும் குடிக்கிறதுக்கே நல்லா இருக்கும். குழந்தைங்கலாம் குடிச்சாங்கன்னா மெமரி. குழந்தைங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே அவங்களுக்கு இப்போ வருங்காலங்கள்லாம் பாய்சன். அவங்க சாப்பிட்ற உணவுலாம் ஜங்க் ஃபுட். இதெல்லாம் மீண்டு வரணும்னா இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் கொடுத்தீங்கன்னாக்கா ஆரம்பத்தில் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்கன்னா குடிச்சு பழகிட்டாங்கனாக்கா அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா வருங்காலத்தில் பெரிய ஒரு மேதையாகவும் நோய் இல்லாத உடம்போட சுத்தமாக நீண்ட நாள் வாழ்ந்துருவாங்க. நம்ம தான் கஷ்டப்படுறோம்னா அவங்களையும் கஷ்டப்படக்கூடாது. நம்மளும் நல்லா இருப்போம், அவங்களையும் நல்லா இருக்க வைப்போம். இந்த மூலிகைகள் பற்றி, நேச்சுரல் பற்றிலாம் இப்பயே அவங்களுக்குலாம் சொல்லி கொடுத்து அவங்க அப்படியே எஜுகேட் பண்ணி வந்துட்டு இருந்தீங்கன்னாக்கா இது வந்து இந்த மருத்துவம் அழியாமல் இன்னும் பல 100 ஆண்டுகள் போய்கிட்டே இருக்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மருந்து சூப்பரான மருந்து. அதனால எல்லாத்துக்கும் போய் சேரட்டும். எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.